எங்களை பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் பங்கு வேணும். ராகுல் காந்தி உண்மையாக நினைச்சாருன்னா அவரை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் அவர்களை அண்ணனாக நினைக்கிறார். அவர் அண்ணனாக நினைக்கிறதுனால தான் அவரோட ரியாக்ஷன் அப்படி இருக்கு. ஆனால் இந்த பங்கு இந்த பேச்சுக்கெல்லாம் தாண்டி 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மாணிக்கம் தாகூர் பிரச்சாரம் பண்ணுவார். அவசியம். அல்ட்ரா செல்ற ஐடி டீம் என்ன வேணாலும் பேசட்டும். நாங்கள் எங்களுடைய பங்கை தானே கேட்டோம், மொத்தமாக எடுத்துக்கிட்டு சொன்னோம். நான் ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாகவே கேட்குறேன். நாளைக்கு எலெக்ஷன் வருது, தலைமைகள் ஒரு வேளை இதை பேசி இந்த இஷ்யூ ஒன்றுமே இல்லை நம்ம அதை பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அது திரு மாணிக்கம் தாகூருக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணாதான்? என்னையை பொறுத்த வரைக்கும் நான் திமுகவுடைய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு கிரவுண்டில் சாத்தியப்பட்டிருக்குன்னு மீண்டும் அறியணும். தயவுசெய்து எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு மரியாதை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஹாட் சீட் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். உங்கள் சார்பாக அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். அது ஃபோர்ட் நைட்ஸ் ஹீரோ அப்படின்னு, அதாவது ஒரு 15 நாட்கள் ஒரு சென்சேஷனில் இருக்கிறது அப்படிங்கிற கணக்கு வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபோர்ட் நைட்டாக நேஷனல் பாலிடிக்ஸ், அதே சமயம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் தவிர்க்க முடியாத பேராக மாணிக்கம் தாகூர் மாறிடுச்சு. அதனால் நான் முதல்ல நேஷனல் பாலிடிக்ஸ்லேருந்தே வரேன். சஸ்பென்ஷன் போகிற அளவிற்கு பாராளுமன்றத்தில் நடந்துக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து ஏற்பட்டது? ரொம்ப முக்கியமானது. நல்ல கேள்வி. வணக்கம் நியூஸ் 18 நேயர்களுக்கு. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பாராளுமன்றத்தினுடைய முறை மாறிக்கிட்டே இருக்குது. என்னென்னா, முதல்ல எல்லாம் எதிர்க்கட்சி தலைவரும் 2 பேருக்கு, எதிர்க்கட்சி தலைவரும் இந்த சைடில் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் 2 பேரும் எப்போ எந்திரிச்சாங்கன்னாலும் சரி அவங்களுக்கு மைக் போயிடும். இதுதான் முறை எதிர்க்கட்சி தலைவருக்கு. 2014க்கு முன்னாடி வரைக்கும் எப்பொழுதுமே இந்தியாவினுடைய 60-70 ஆண்டு கால பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இது முறையாக இருந்துச்சு. சுஷ்மா ஸ்வராஜ் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், சோனியா காந்தி அம்மையார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், சரத்பவார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், விபி சிங் எதிர்க்கட்சி தலைவர், யார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் இதே முறை தான். இதே தான் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ். 2014க்கு அப்புறம் மோடியினுடைய அரசு வந்ததுக்கப்புறம் அதை மாற்றிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கு மைக் கொடுக்குறதுக்கு எதிர்த்து கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அவங்க காரணம் சொன்னது என்னென்னா, நீங்கள் எதிர்க்கட்சி ஸ்டேட்டஸ் கிடையாது. அதனால் இந்த தடவை என்னென்னா 18வது லோக்சபாவில் ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து உண்டு. அதுக்கப்புறமா அவர்களை பழைய பதி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு என்னென்னா, கடந்த 1 வருடங்களாக 2 வருடங்களாகவே என்னென்னா, ராகுல் காந்தி எப்போ எந்திரிச்சாலும் சரி அவருக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணிடுவாங்க. இது ஒரு அளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே தான் இருந்தோம். எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு தெரிவிப்போம். குடியரசுத் தலைவனுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம்ங்கிறது ஒரு சம்பிரதாயமான தீர்மானம். இதில் என்ன நடக்கும்னா, ஆளுங்கட்சியினுடைய மூத்த அமைச்சர் ஒருத்தர் பேசுவாங்க, அதுக்கடுத்து ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசுவாங்க, அதுக்கடுத்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாங்க. இதுதான் முறை. அதற்கு கடைசியாக பிரதமர் பதில் சொல்லணும். 2 பேரும் பேசிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் பேசின 3வது நிமிஷத்தில் ஆரம்பிச்ச டிஸ்டர்பன்ஸ் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. அந்த புக்கினுடைய இதை பேச விடாமல் அவர் மைக் கட் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் அது போச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவரை பேச விடாமலே அடுத்த பேர் கூப்பிட்டாங்க. ராகுல் காந்தியை பேச விடாமல் அடுத்த பேர் திரிணாமுல் காங்கிரஸ் பேரை கூப்பிட்டாங்க. அதுக்கடுத்து சமாஜ்வாதி கட்சி கூப்பிட்டாங்க, திமுக கூப்பிட்டாங்க. 3 பேருமே பேச விரும்பல, எதிர்க்கட்சி தலைவரை பேச விரும்பினாங்க. 4வதாக டிடிபியை கூப்பிட்டாங்க, அவங்க கட்சி. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதை நாங்கள் முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கேட்கல. அவர்களை பொறுத்தவரை சாதாரணமாக அதை டீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இது இப்படி விடுறது சரியாக வராதுன்னு சொல்லி தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காகிதங்களை எரிகிறது இந்த பண்ண வேண்டியதாக போச்சு. அதற்காக சஸ்பெண்ட் ஆனோம். எங்களை பொறுத்த மட்டும் எதிர்க்கட்சி தலைவருடைய குரலை நெருக்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் சரி அது ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு நினைக்கிறேன். அதனால் சஸ்பெண்ட் ஆகி இந்த தடவை புதிய லோக்சபாவில் முதல் தடவையாக ஆகிருக்கோம். இப்போ 18வது லோக்சபாவில். இப்போ நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படியே ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்தால் பொதுவாக இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை இந்த சென்சேஷனல் டாக்ஸ் இது எல்லாமே வரும்போது இயல்பாக வர கேள்வியை ஒரு நெறியாளர் தாண்டி ஒரு சாமானியனாகவே கேட்குறேன். எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு குரல் எழுவுது, குறிப்பாக இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு. அப்போ பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் அமைதியாக இருக்கும்போது திரு மாணிக்கம் தாகூரின் குரல் மட்டும் ஏன் இதில் தொடர்ச்சியாக ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கு? இல்லை, இது என்னென்னா, நீங்கள் இப்போ திமுகவினுடைய ஆட்சிங்கிறது 2021 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் திமுகவோட கூட்டணிங்கிறது 2004 ஆரம்பித்து 2006, 2009, 2011, 2014 மட்டும் இல்லை, திருப்பி 2016 உருவாச்சு.
16 அவ்வளோ பெரிய ரிசல்ட் வரல. பட் 19, 21, 24 இது 3 ரிசல்ட்டுமே ரொம்ப நல்ல ரிசல்ட். இதில் 21 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு என்ன பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆட்சியில் வந்து எந்த பக்கமே கிடையாது. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து நம்மளுடைய பங்கில் நம்ம வந்து எதிர்க்கட்சியாகவும் இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எதிர்க்கட்சியெல்லாம் போராடிட்டு இருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள்லாம் எதிர்க்கட்சியாக போராடிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை. நம்ம வந்து எதிர்க்கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதை கட்சிக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தோம். என்னென்னா எதிர்க்கட்சியும் இல்லை, நாம் எதுவும் இல்லைங்கிறது. அடுத்த ஆட்சியிலையாவது நம்ம வந்து இதில் வந்து கூட ஆட்சியில் இருந்தோம்னா ஆட்சியில் பங்குன்னு இருக்கணும். நம்மளை பொறுத்தப்பட்டிலும் 2006 ஒரு சூழலை உருவாச்சு. அப்போ 2006 வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து திமுகவுக்கு 96 உறுப்பினர்களும் 34 காங்கிரஸ் உறுப்பினர்களும், பாமகவுக்கு 18, 2 கம்யூனிஸ்டுகளுக்கு 12 வந்துடுச்சு. 2006 to 2009 வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாமகவும் இருந்ததுனால கலைஞர்னால வந்து அவங்கள வச்சு ஒரு கவர்மெண்ட்டை நடத்தப்பட்டுச்சு. 2009 அவங்க 2 பேரும் வெளியில் போனதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு வந்து காங்கிரஸ் நம்பி மட்டுமே அந்த அரசு நடந்துச்சு. அப்பொழுது காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து பங்கெடுத்திருக்கணுங்கிறது என்னை போன்றவர்களுடைய பார்வை. அது மீண்டும் ஒரு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறது, இந்த காலகட்டத்தில் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காங்கிரஸ் தொண்டர்களுடைய நிலையாக இருந்துச்சு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் இப்போ இருக்க அரசியல் மாடலுங்கிறது மாறிடுச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, பவருங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பவர் இல்லைன்னா ஒன்றும் எதிர்த்து நிற்கணும், இல்லைன்னா பவரோடு இருக்கணும். நீங்கள் 2 கட்டான இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரைஞ்சிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு தளங்கள் போய்கிட்டே இருக்குது. எல்லா விதத்துலையுமே வந்து அரசியல்கிறது மாறினதுனால இப்போ வந்து சோஷியல் மீடியா பேரலல் மீடியா கூடினதுனால இப்போ பேப்பர் படிக்கிறது குறைஞ்சிருச்சு. மற்ற விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. மக்கள் நிறையா பார்க்குறதுக்கு சோஷியல் மீடியா மூலமாக தான், யூடியூப் சேனல்ஸ் மூலமாக தான் இப்போ நம்முடைய பேட்டியை பார்க்குறாப்புல இருக்கோம் மக்களை பொறுத்த மட்டும். இது வந்து இந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே என்னன்னா, நீங்கள் பவருக்குள்ளே பவர் இல்லைன்னா, அதிகாரம் இல்லைன்னா நீங்கள் வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே விவாதம் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர், நான் மட்டும் இல்லை, நண்பர்கள் பலரும் அதற்காக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு. என்னையை பொறுத்த மட்டும் இந்த கடந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்புறம் எங்களை பொறுத்த மட்டும் அதில் ஒரு தெளிவு பிறந்தது. நம்மை பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது. ஜனவரி 17 டெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதில் என்ன கேட்டிங்கன்னா, 39 பேர் அழைச்சி தனித்தனியாக ராகுல் காந்தி அவர்களும், கார்கே அவர்களும், வேணுகோபால் அவர்களும், கிரீஷ் சோடங்கர் 4 பேர் மட்டும் அமர்ந்து கொண்டு ஒவ்வொருவராக அழைத்து ஒரு 10 நிமிஷம் கேட்டேன். என்ன நிலையில் நடக்குது, என்ன படம் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில், எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுடைய கருத்துக்களை கேட்டு, அதனால் எல்லாருடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு அவங்க சொன்னது என்னென்னா, உங்களுடைய கருத்துக்களை அப்போ வந்து உள்ள ஆட்சியில் பங்குங்கிறத பெருசாக சொல்லிகிட்டு இருந்தோம். அதிகமான இடங்கள் வேணும், இது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டோம். இதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணி திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களிடம் சொல்லிடுவோம், நீங்கள் இதுக்கு மேலே அதை பற்றி பேசாதீங்கன்னு விட்டாங்க. நாங்களும் பேசாமல் தான் இருந்தோம். இப்போ திருப்பி ஆரம்பித்தது என்னட்டுனா, முதலமைச்சர் அவர்களுடைய இந்தியா டுடே கான்க்ளேவுக்கு அப்புறம் அமைச்சர்கள் பேச ஆரம்பித்தாங்க. ஆட்சியில் பங்கு பற்றி பேச ஆரம்பிச்சும்போது இது திருப்பி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இல்லை, நீங்கள் முன்னாடி சொன்ன கேள்வியில் 2 புள்ளியில் தொடர்றீங்க. அதில் ஒரு புள்ளி என்பது ரொம்ப சரியான ஒரு அரசியல் பார்வை. அதாவது எதிர்க்கட்சியாக செயல்பட முடியல, ஆளுங்கட்சியாக இருக்க முடியலன்னு. ஆளுங்கட்சியாக செயல்படுவதற்கு நீங்கள் ஆளுங்கட்சியோட ஒரு தயவோ இல்லை வந்து ஒரு ஒத்துழைப்போ தேவை. ஆனால் எதிர்க்கட்சியாக செயல்படுறதுக்கு வாட் ஸ்டாப் டு காங்கிரஸ்? ஏன் செயல்பட முடியல? இல்லை, எதிர்க்கட்சி அது காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களாக இருக்கிறவங்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறதும் சரி, காங்கிரஸ்காரங்களுடைய குணம் இப்படி கிடையாது. காங்கிரஸை பொறுத்த மட்டும் எதிர்த்தா முழுசாக எதிர்த்துருவோம். நீங்கள் ஒரு இஷ்யூ பேஸ்டாக நாங்கள் எதிர்த்துட்டு வெளியில் வந்துக்குவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எங்களை பொறுத்தப்பட்டதும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது முழுசாக அப்புறம் எதிர்கோணத்திலே தான் போய்கிட்டே இருப்போம். அதனால தான் வந்து அந்த தோழமையாக இருக்கும்போது தோழமையாக இருப்போம். நம்ம பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பேஸ்டாக நம்ம இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு இஷ்யூக்காக போராடுவாங்க, தமிழ்நாட்டினுடைய இஷ்யூக்காக முழுமையாக எடுத்து அதை போராடுவாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அப்படிப்பட்ட மாடலை நாங்கள் வளர்க்கப்படலை. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் இருந்தால் ஒரு மாதிரியாக இருப்போம், இல்லைன்னா எதிர்த்து தான் எதிர்த்துருவோம். அதனால் எங்களுடைய டிஎன்ஏ இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். அதை இதை இப்போ எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு பக்கம் 2 பக்கமும் இருக்க முடியாது. எங்களால் ஒரு பக்கம் தான் இருக்க முடியும். அதனால் எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணியாக இருந்தால், நண்பர்களாக இருந்தால் முழுமையாக நண்பர்களாக இருப்போம். அவர்கள் எல்லா விதத்திலும் அவரோட இதாக இருப்போம். அதுதான் எங்களுடைய குணம். அந்த குணத்தால் தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இவ்வளோ நாள் செயல் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். பங்கு அப்படின்னு வரும்போது பியூர்லி அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. 2006 அப்சல்யூட் பவர் இருந்தபோது வாய்ப்பை விட்டுட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு பிறகு பல காங்கிரஸ் அட்மிட் பண்ணுற மாதிரி பெரிய அளவில் காங்கிரஸ் அங்கங்கே வீக்கனாக இருக்கிற ஒரு சூழலில் இப்போ பவர் கேட்கறது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன?
இல்லை, இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு கட்சியினுடைய பலம் என்ன, ரொம்ப சாதாரணமான விஷயம். எப்போ அந்த பலத்தை தெரிஞ்சுக்கிற முடியும்? தனியாக நிற்கும் போது தான் அவங்களுடைய பலம் தெரியும். எல்லாரும் எப்போ தனியாக நின்னோம்? இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்போ தனியாக நின்னோம்? 2014 தனியாக நின்னோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனியாக நினைச்சு, காங்கிரஸ் கட்சி தனியாக நினைச்சு, விசிகேயும் முஸ்லீம் லீக்கும் திமுகவும் சேர்ந்து நின்னாங்க. என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்? அப்போ விசிகே, முஸ்லீம் லீக், திமுக சேர்ந்து நிற்கும்போது 24% ஓட்டு வாங்கினாங்க. காங்கிரஸ் தனியாக நிற்கும்போது 4.7% ஓட்டு வாங்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டும் தனித்தனியாக இருந்தாங்க, ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 31% வரும். கரெக்டாக 31% வரும். இது போக மதிமுகவோட ஒரு சேர்த்திங்கன்னா 1% மதிமுக தனியாக நிற்கும் போது வாங்கினாங்க. 32%. இதுதான் இந்த கட்சி, இந்த கூட்டணியினுடைய பேஸ் ஓட்டு. நீங்கள் இதை கூட்டி பார்த்தீங்கன்னாவே பேஸ் ஓட்டுங்கிறது இதுதான். இந்த கூட்டணிகளுடைய தனியாக நின்று கட்சிக்காரங்க ஓட்டு போட்டாங்கன்னா கட்சிக்கு கிடைச்ச வாக்குகள் இது. இந்த 32லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து 52% வரைக்கும் போயிடுச்சு. 2019 ராகுல் காந்தியை பிரதமர்னு காட்டும்போது 52%, 2,25,00,000 ஓட்டு. அப்போ 2021 பார்த்தீங்கன்னா அது 2 கோடி ஓட்டாகுது. 2 கோடி ஓட்டாகுது. 2024 அது 2 கோடி ஓட்டாக நிற்கிது. இப்போ 2024 இந்த கூட்டணி ப்ளஸ் பப்ளிக் ஒப்பீனியன் சேரும்போது இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த வெற்றி கூட்டணி ஆகிறதுக்கு காரணங்கிறது எல்லா கட்சிகளும். இதில் என்ன கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய பார்வை என்ன கேட்டிங்கன்னா, எங்களுடைய பார்வை, காங்கிரஸ் கட்சியில் இருக்க சகோதரர்களுடைய பார்வை, என்னை போல நாடாளுமன்ற உறுப்பினருடைய பார்வை என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இதை உட்கார்ந்து காங்கிரஸ் கட்சி அதிகாரங்கிறது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து தானே அது 24% இருக்க திமுக 34%, 36% எப்படி வர முடியும்? 43 எல்லாரும் சேர்ந்த ஒன்று தானே வர முடியுது. அப்படின்னா அதிகாரத்திலையும் பங்கு வரணும்ல. இதுதான் நான் சொல்கிறது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏன் நேர்மையான அமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர்கள் ஒரு அமைச்சர்கள் இருக்கிறதுல என்ன தப்பாக இருப்பது? இது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அல்லது விசிகேலையோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லையோ காங்கிரஸ் கட்சியிலையோ 2 பேரோ நல்ல அமைச்சர்கள், நல்ல நேர்மையான அமைச்சர்கள், நல்ல படித்தவர்கள், களம் தெரிந்தவர்கள் அமைச்சராக இருந்து இதுவும் தப்பு, பெரிய ஒரு இது தவறு நடந்துடுறது இல்லை. என்னட்டா இது வந்து நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. யாராவது ஒரு கட்சி தனியாக, ஜெயலலிதா அம்மையார் வந்து 2016 நினைக்கிறேன் எல்லா கட்சியும் அவுத்து விட்டு தனியாக நின்னாங்க. அந்த அம்மா நின்று ஜெயிச்சாங்கன்னா அது பரவாயில்ல. நீங்கள் கூட்டணி எத்தனை நேரம் நின்று ஜெயிக்கிறீங்க? கூட்டணி ஆட்சிக்கும் போது கூட்டணி ஆட்சி வர்றதுல வந்து இது களம் ஒத்துக்கிறாது அதெல்லாம் சொல்கிறது வந்து நியாயம் கிடையாது. இந்த காலகட்டம்ங்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலில் வந்து நம்ம வந்து பாஜகவை உள்ளே வரக்கூடாது, பாஜகவை உள்ளே வர விடாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வகையில் 21 தேர்தலில் நாங்கள் எதுக்கு சீட்டை குறைச்சிக்கிட்டோம் காங்கிரஸ் கட்சி? ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ 2020 3 அரசாங்கங்களை ஆப்ரேஷன் கமலா மூலமாக விலைக்கு வாங்குச்சு பிஜேபி. ஒன்று மத்திய பிரதேஷ், ஒன்று மகாராஷ்டிரா, ஒன்று கர்நாடகா. 30 எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கி அந்த அரசாங்கங்களை கவுத்தாங்க. மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாஜக 30 எம்எல்ஏக்களை, காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் சிவசேனா எம்எல்ஏக்களையும் என்சிபி எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி அரசாங்கத்தை கவுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அதுக்காக திமுக 170 சீட்டில் நிற்கணும் தான் பிரசாந்த் கிஷோர் எங்கிட்ட சொன்னோம். என்கிட்ட தினேஷ் குன்றாவும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பிரசாந்த் கிஷோர் எங்கிட்ட சொன்னது என்னன்னா, திமுக நிறைய இடத்துல நிற்கணும், அப்போ தான் அவங்க 150 இடமா ஜெயிக்க முடியும், அப்போ தான் அந்த உடைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடாது பிஜேபி அப்படிங்கிற. அப்போ வந்து கோவிட் காலம், அதனால் நம்மளை பொறுத்த மட்டும் அது அந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டோம். அதனால் 40 இடங்கள் காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தது, 25 இடமா குறைச்சிக்கிட்டோம். 25 இடங்கள் தேவையான இடங்களை கொடுக்குறோம், எந்த இடங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை கொடுப்போம்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னார். அதன்படி இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய 25 இடத்தை ஏற்றுக்கிட்டது. அப்போவே ஒரு 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 காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சு. இடத்த குறைச்சிட்டோம், நம்ம 41 இடங்கள் இடத்த நம்ம வந்து முதல் முறையாக 25க்குள்ளே வந்துட்டோங்கிறது வருத்தம் இருந்துச்சு. இதை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே நீங்கள் இருக்கிறதுங்கிறது வந்து நியாயம் இல்லாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் தோழர்களாக திமுக தலைவரை ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக பாடுபட்டவர்கள். நாங்கள் இன்னைக்கு 2வது தடவை அவர் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம். நாங்கள் வந்து அவர் வந்து அது நிறைய பேட்டிகளை சொன்னீங்க. ஆனால் நான் மறுபடியும் அந்த வருஷ கால்குலேஷனில் போனால் 2014 தான் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் ரெட்டலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல் முறையாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 44% ஓட்டுங்கிறது அது ஒரு ப்ரூவன் ஓட்டாக மாறுது. 16 அவங்க அந்த டாக்டிஸை மறுபடியும் 234 ரெட்டலைன்னு ஒரு இதை கொண்டு வராங்க. அப்புறம் அதை டிஎம்கே இது கொண்டு வராங்க. லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே இந்த சிம்பிள் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஏடிஎம்கேல ஒரு 7 கட்சி ரெட்டலில் நிற்கிறதும் திமுக 6 கட்சி ரெட்டலில். அப்போ இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸுமே தனிப்பெரும் மெஜாரிட்டிக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்போது உங்களுடைய கோரிக்கைக்கான அந்த வலு என்பது எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்க காலம் தாழ்த்தி செஞ்சது இல்லை, இதுவும் ஒரு காரணம் இருக்குல்ல? இல்லை, அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அதை பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து ஓட்டு அவர்களுடைய வாக்குகள்ங்கிறது 2 கட்சிக்குமே 20-25% தான் ஓட்டு இருக்குது. 2 திராவிட கட்சிகளுக்குமே 25% தான் ஓட்டு பேஸ் ஓட்டாக இருக்குது.
அதோடு அவங்க டாப் அப் பண்ணும்போது அது ஜெயலலிதா அவர்களை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு ஜெயிக்கும் போது அவங்களுக்கு தேமுதிக தேவைப்படுச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேவை. 11 ஜெயிக்கும் போது எல்லா கட்சிகளும் தேவைப்படுச்சு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி கூட கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா கட்சிகளும் தேவைப்படுச்சு. ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க மற்ற எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு தனியாக நான் வந்து வெல்ஃபேர் ஸ்கீமில் போகிறேன், வெல்ஃபேர் ஸ்கீம் கவர்மெண்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து டிரைவ் பண்ண விட்டாங்க. மற்ற இடங்களில் அது பிரிஞ்சது 2014-16 உங்களுக்கு தெரியும், மக்கள் நல கூட்டணி அப்படின்னது. 2016 மக்கள் நல கூட்டணி இல்லாமல் இந்த கூட்டணியில் மதசார்பற்ற கூட்டணியில் அவர்கள் இருந்திருந்தால் தோக்கடிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த அரித்தமெட்டிக் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா காலத்தில் ஆரம்பிச்சு இந்த அரித்தமெட்டிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில எலெக்ஷனில் தான் நீங்கள் வந்து வேவ் வந்து ஒரு கட்சி மட்டும் ஜெயிச்சிருக்காது. அது அதிமுகவோட வெற்றிங்கிறது ஒரு 2 எலெக்ஷனாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன அரித்தமெட்டிக் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது. இந்த அரித்தமெட்டிக்கை ப்ரூவன் அரித்தமெட்டிக்கை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மற்ற கட்சிகளை வந்து உதாசீனப்படுத்துறதோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறதோங்கிறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸோட அவுட்லைன் இன்னொரு பொதுவாக சோஷியல் மீடியாவில் விவாதிக்கப்படுறது, நீங்களும் இந்த கேள்வி எதிர்கொண்டிருக்கலாம். இந்த அவுட்லைன் எங்கிருந்து வருதுன்னா, தாவேக தலைவர் விஜய் மாநாட்டில் கூட்டணியில் பங்கு அப்படின்னு அறிவிக்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்க்கிறாரு. அதை தொடர்ந்த ஃபாலோ அப்ல நீங்க வந்து இந்த குரல் வந்து முன்னாடி இருந்த குரல் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே இந்த இடம் வலுப்பெறும் போது ஏற்கனவே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இந்த ரூமர்ஸ் மற்ற நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த வாய்ஸை ரைஸ் பண்ணும்போது அப்படி ஒரு அட்டம்ப்டுக்கும் மாணிக்கம் தாகூரன் டீம் ரெடி பண்றாங்க, அதுக்கான முயற்சிகளும் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய விளக்கம் என்ன? இல்லை, இது எது எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துறது வந்து நம்ம பழக்கமாகி போச்சு. என்னட்டுன்னா எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கப்பல். இதை வந்து டபக்குன்னு திரும்ப முடியாது. லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிற கட்சி கிடையாது. இதை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு நிலை எடுத்துட்டோம்னா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி திமுகவுடன் கூட்டணி நம்ம கூட்டணியில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா இது பேச்சுவார்த்தை முடிகிறதுக்காக வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். அவங்க குழு போடாமல் இருக்காங்க. குழு பேசி இதெல்லாம் முடிவு பண்ணணும். எங்களை பொறுத்த மட்டும் இந்த ட்ராக்கில் தான் போகும். புதிய கட்சியோட கூட்டணியா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 2 கட்சியெல்லாம் பேசாது. காங்கிரஸ் கட்சியோட பழக்கம் அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் திருப்பி சொல்கிறேன், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலின் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று திமுக முடிவு செய்திருக்கிறது, அவருடைய தலைமை முடிவு செய்திருக்கிறது. எல்லாரும் சேர்ந்தா அவர் வெற்றி பெற்றார். அப்போ வெற்றி பெறும்போது ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணார். இப்போ 2வது தடவை நாங்கள் அது ஏன்னா எங்களுக்குள்ள பங்கு கொடுக்கணுங்கிறத நாங்கள் நினைக்கிறோம் ஒழிய இதில் வந்து இஃப் அண்ட் பட்லாம் வச்சு இந்த பங்கு இந்த பேச்சுக்கெல்லாம் தாண்டி 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மாணிக்கம் தாகூர் பிரச்சாரம் பண்ணுவாரா? அவசியம். நான் காங்கிரஸ் கட்சிக்காரன். என்னையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரனா, காங்கிரஸ் கொடியை தூக்கிட்டுனா, நான் 13வது வயசுலேருந்து காங்கிரஸ் கொடியை தூக்கினவன். காங்கிரஸ் கட்சிங்கிறது என் ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் வந்து திடீர்னு வழியில் வந்து காங்கிரஸ்காரன் வரல, பதவிக்காலம் வரல. நான் சாகிற வரைக்கும் காங்கிரஸ்காரன் தான். இப்போ 50 வயசு ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்க போகிற உயிரோட காங்கிரஸ் கட்சிக்காரனாக தான் சாதனை. காங்கிரஸ் கட்சி நிறைய கொடுத்துருச்சு. எனக்கு 4 தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சு. 3 தடவை வெற்றி பெற்றிருக்கேன். திமுகவுடைய தோழர்கள்லாம் அதில் அவருடைய பங்குகள் இருக்குது. எல்லாருடைய மற்ற தோழருடைய பங்குகள் இருக்குது. எல்லாத்தையும் மதிக்கிறேன். நான் மதிக்காமலாம் இல்லவே இல்லை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நாங்கள் ஏதாவது சொல்லிட்டோம்னா நாங்கள் எங்களுடைய பங்கை தானே கேட்டோம். நாங்கள் என்ன உங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு சொன்னோம். எங்களுடைய 34-35 சீட்டு கொடுங்கப்பானா, 1வது 2வது சீட்டாக கிடைக்கிட்டு நாங்கள் 34, 33, 34 சீட் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் சீட்டில் 3 சீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். அதில் என்ன இருக்குது? அதுக்கு எதுக்கு இவ்வளவு வன்மத்தோடு எங்களை பார்க்கணும்? பட் உங்களோட ஃபோர்ஸும் இன்னைக்கு பேட்டியில் கூட நம்ம பார்த்தோம், மதுரை வடக்கு கேட்டு பெறுவதற்கு கார்கே வரைக்கும் திரு மாணிக்கம் தாகூர் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவசியம் போகணும்ல. அவரோட இது பார்த்தீங்களா, திரு என்ன மாவட்ட செயலாளருடைய தளபதியோடைய பேச்சு நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்க வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இது எந்த கட்சியிலாவது நீங்க விடுவீங்களா? அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சியே கிடையாது, காங்கிரஸ் கட்சி வந்து பூத்துக்கு ஆள் இல்லாத கட்சி அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை கொச்சைப்படுத்தி ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தகை வந்து அன்னைக்கு 26ஆம் தேதி ட்வீட் போடுறாரு. இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் வந்து இது ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறார். இன்னைக்கு தேதி ஆயிடுச்சு, நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு வருத்தம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு. அதுக்கு அடுத்து என்னாச்சு? அதனால வரைக்கும் நான் படத்தில் பேசாமல் இருந்தேன். 14ஆம் தேதி போய் டெல்லியில் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் என்னைக்காவது ஆட்சியில் பங்கு ஏதாவது பேசியிருக்கேன்? நான் பேசவே இல்லை, எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருந்தேன். நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அவர் 25ஆம் தேதி பேசினார். 26ஆம் தேதி அவருக்கு பதில் சொல்ல வேண்டியா இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டியா இருந்துச்சு. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் எனக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். சீட்டு கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் யார் விருதுநகரையும் கரூரையும் கொடுக்குறதுக்கு? எங்களை பொறுத்த மட்டும் எங்கள் காங்கிரஸ் தலைவர் தான் கொடுக்குறது அப்படிங்கிறதும்
அது மாதிரி மதுரை வடக்கு நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி இதில் என்ன தப்பு இருக்குது? பட் இந்த ஒட்டுமொத்த எபிசோட்ல இடையில நடந்த ஒரு விஷயம், திரு ராகுல் காந்தியை நீங்க சந்திச்சது கூட திரு பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சதாக வெளியான செய்திகள். அப்போ உங்களுக்கு வந்து இதன் மீது இதற்கு பிறகு பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டதாக நிறைய செய்திகள் தான், எதுவுமே ப்ரூவ்டு கிடையாது. அதனால நீங்க தான் அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கணும். அப்படி அழைத்தார்கள், அதுக்கு பிறகு பேச்சே இருக்காதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகுதான் 2-3 ட்வீட் நேற்றைக்கு திரு ராஜகண்ணப்பனுடைய வீடியோ நீங்க டேக் பண்ணி போட்ட வரைக்கும் வந்திருக்கிறது. ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் திரு மாணிக்கம் தாகூரை அழைத்து கண்டித்தாரா, இல்ல அறிவுரைகள் சொன்னாரா, நடந்ததா என்ன? இல்லை, இதுவும் பெரிய எனக்கும் வியப்பத்தான் இருந்துச்சு அதை பார்த்த உடனே. தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்த விஷயமா நான் பார்க்கல. நான் தனியாக சந்திச்சு இப்போ கடைசி ஒரு 15 நாள் ஆச்சுன்னா தனியாக சந்திச்சு பேசுறது. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் போராட்ட பற்றி பேசுவதும் சரி, மற்ற ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுவதும் அதற்கான கூட்டங்களில் சந்திச்சிருக்கோம். இதை பற்றி சந்திக்கலை. இது கற்பனை செய்தி, யாரோ கிளப்பிவிட்ட செய்தி. இதை பொறுத்த மட்டும் இதில் எந்த உண்மையும் கிடையாது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பொறுத்த மட்டும் இதில் சம்மந்தப்படுத்துறது நியாயம் இல்லாதது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வழியெல்லாம் 25ஆம் தேதி அண்ணன் தளபதி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு வலிச்சது. அவர் இல்ல, நீங்க அது ராகுல் காந்திக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நான் இந்த இன்டர்வியூக்காக வரும்போது கூட ட்விட்டர்ல நடந்த ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல ஒண்ணு, திரு மாணிக்கம் தாகூர் ராகுல் காந்தியோட பிளெஸிங்ஸோட தான் இது பேசுறாரு, சீட் ஷேரிங் டாக்ஸுக்கான ஒரு முஸ்திப்பு நடவடிக்கை இது அப்படின்னு தான் பல இடங்கள், பல ட்வீட் ஹேண்டில்ஸ்ல இப்ப கூட இந்த 1 hour பின்னாடி கூட நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை கொடுங்க. தளபதி அவர்கள் ஆட்சியில பங்குங்கிறது 17ஆம் தேதி வரைக்கும். ஒருவேளை தளபதி இப்படி பேசாம இருந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் எந்த தயவு செய்து அதுதான் உங்களுக்கு ஒரு டேட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் உங்கள்கிட்ட திருப்பி ஜனவரி 17 தயவு செய்து ஜனவரி 17 ஆரம்பிச்சு நீங்கள் 25 வரைக்கும், 25 சிஎம் பேசுகிற வரைக்கும் இல்லைங்க, ஆட்சியில் பங்குன்னு எதுவுமே நான் பேசியிருக்க மாட்டேன். 17ஆம் தேதியில் ஆரம்பிச்சு சிஎம் பேசுகிற வரைக்கும் நான் ஆட்சியில் பங்குனே பேசவே இல்லை. என்ன சிஎம் பேசுறதுக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்கல்ல? அதான் அன்னைக்கு தானே ஆட்சியில் பங்குற பேச்சு திருப்பி வருது. என்னைக்கு ஆட்சியில் பங்குங்கிற டிபேட் வருது? நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சிஎம் சொல்லிட்டாரு. நான் என்ன சொன்னேன்? காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் பங்கு வந்து மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, ஒரு கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியாங்கிறது. 2006 ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் அப்படின்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இன்னொரு அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர் கண்ணப்பன் சொல்றாரு ஆட்சியில் பங்கு கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு. அப்புறம் தான் சொன்ன ஆட்சியில் பங்கு கேட்கறது எங்களோட உரிமை. நீங்க தான் ஆட்சியில் பங்கை திருப்பி டிபேட் பண்றீங்க. 17ஆம் தேதி நாங்கள் அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணி எங்க பொறுப்பாளர் வந்து பேசுவார்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. நான் தயவு செய்து சொல்கிறேன், நான் பேசுகிறதெல்லாம் இன்னைக்கு பேசுகிறது அதுதான். நான் இன்னைக்கு பேசுகிறது என்ன? தளபதி மேலே 20 நாள் ஆயிடுச்சு. அந்த மாவட்ட செயலாளர் தளபதி வந்து காங்கிரஸ் கட்சியில் பூத்தில் ஆள் இல்லைன்னு சொன்னது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் உங்கள் இதில் இருக்கும், அதையும் தயவு செய்து போட்டு ஒளிபரப்புங்க. அந்த வீடியோ எல்லாரும் பார்க்கணும், ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் மக்களும் பார்க்கணும், அதுவும் நியூஸ் 18 நண்பர்களும் பார்க்கணும். ஏன்னா அதில் வந்து அவர் சொல்லியிருக்க வார்த்தைகள் வந்து மிக கடுமையான வார்த்தைகள். இல்லை, இப்போ இந்த இதில் இன்னொரு ஃபார்மேட் பார்க்கப்படுது என்னன்னா, 2 தலைமைக்கும் இடையே சுமூகமான போக்கு இருக்கிறது, கீழே இருக்கிறவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாவே கேட்கிறேன், நாளைக்கு எலெக்ஷன் வருது, தலைமைகள் ஒருவேளை இதை பேசி இந்த இஷ்யூ ஒண்ணுமே இல்லை, நம்ம அதை பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அது திரு மாணிக்கம் தாகூருக்கு டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணாதா? என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரணமான கட்சிக்காரன். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பொறுப்புக்கு வந்ததும் சரி, என்னுடைய உணர்வுகளை நான் பேசுறதும் சரி, ஒரு காங்கிரஸ்காரனை தான் பேசுகிறேனே ஒழிய எனக்கு வந்து வேற எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கே போகலை. இது வந்து ஒரு அருமையான உறவு. திமுக காங்கிரஸுக்கான உறவுங்கிறது 2016 ஆரம்பித்து 24 வரைக்குமான உறவுங்கிறது பலமாக போயிட்டு இருந்தது. நான் வந்து கூட்டணி வந்து திமுகவோட வைக்கக்கூடாதுன்னு, திமுகவோட வைக்கணும்னு சொல்கிறாள், திமுகவோட கூட்டணி வச்சு அதில் ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறாள், அதிகமான சீட்டு வாங்கணும், அதிக ஆட்சியில் பங்கு வாங்கணும். இதுதான் என்னுடைய லாஜிக். என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா ஒன்லைன் சொன்னா 2026 திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வரணும், கூட காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கணும். அதுதான் சொல்றேன். நான் காரிய சட்டத்தை நான் சொல்றதே அதானே. நான் அதான் சொல்றேன், உங்களுக்கு இடத்த வேற சொல்றேன். 32, 33, 34 கடைசி சீட்டு நீங்க கொடுக்குற கதர்வாரியம், ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்ட துறைன்னு கடைசியா வச்சிருக்கீங்க ஒரு 3 துறை, அதுகளை கொடுக்க காங்கிரஸுக்கு. நான் சொல்றதே அதுதான். இல்லைன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இடம் வேணும், கதர் சட்டக்காரனும் போட்டதுல. அப்படியே உங்களுடைய இதுக்கே வரனே, ஒருவேளை திமுக ஒத்துக்கொள்கிறது, நீங்க கேட்ட மாதிரி லாஸ்ட் பர்த் ஒரு 3-4 பர்த் கொடுக்குறாங்க அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சியில நேரடியா எப்படி தொடர்பட்டது? ஒரு 3 அமைச்சரை வாங்கிட்டா கட்சியை வளர்த்துற முடியுமா? வளர்த்துரும். நான் சொல்றேன்ல, கொடுத்து பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துக்குள்ள நீங்க அதைத்தானே சொல்றேன். இந்த பேரியரை ஏன் வச்சுட்டு யோசிக்கிறீங்க? என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் உண்மையிலே நான் நினைச்சேன். என்னன்னா, அவங்கள பொறுத்த மட்டும் உயர்ந்த வேகமா அதை வந்து இது சால்வ் ஆயிரும் தான் நினைச்சேன். அப்பெல்லாம் 2-3 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இது பண்ணிடுவாங்க, இது வந்து ஆட்சியில் பங்குறது என்ன விஷயம், கடைசியாக 2 சீட்டை கொடுத்து விடுங்கப்பா, 3 சீட்டை கொடுத்து விடுங்கப்பா அப்படிங்கிறது தானே. எல்லாத்தையும் சேர்த்தானே கொண்டு போகுது. கூட்டணி ஆட்சி கோரிக்கையை திரு மாணிக்கம் தாகூர் முன்வைப்பதனுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா கட்சி வளர்ப்பு தான்.
கட்சி வளைப்பு அரசாங்கமும் எல்லாருடைய அனைத்து கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் ஒன்றா சேர்ந்து போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவுத்து விட்டுறீங்க, நன்றி வணக்கம்ப்பா போயிட்டு வாங்கப்பா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், நான் அமைச்சரவைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் எல்லா கட்சிகளும் சேர்த்து வச்சுக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை நடத்தும் போது மக்கள்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு பெரிய சிஸ்டத்துக்கு எதிர்த்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையா மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள சிஸ்டத்துக்குள்ளே. ஏன்னா இந்த தடவை அதிமுக எல்லா சர்வேலையும் கரெக்டாக சொல்லுது, இந்த ஃபைட்டுங்கிறது வந்து என்டிஏங்கிறது 3rd ப்ரைஸ் தான் போயிடுச்சு. இந்த ஃபைட்டுங்கிறது வந்து டிஎம்கே அலையன்ஸ், இந்தியா அலையன்ஸ் ப்ளஸ் டிவிக்கு ஃபைட் ஆயிடுச்சு. இப்போ இது நிதர்சனமான உண்மை. இந்த கூட்டணி பலமான கூட்டணி இருந்துச்சுன்னா ஈஸியாக நாங்கள் வின் பண்ண போகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான முழு சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதில் தான் நீங்கள் இப்போ தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்க இந்த மகளிர் உரிமை தொகைங்கிற திட்டத்துக்கான அதிகரித்திருந்த பணமும் சரி, ப்ராமிஸும் சரி, மொத்தமாக இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்குங்கிறதுனாட்டா இது உண்மையிலேயே பெரிய பாத் பிரேக்கிங். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னட்டுன்னா, இது பெரிய பாத் பிரேக்கிங். கோரிக்கை இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் தாண்டிட்டு ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் அப்படிங்கிற அடிப்படையில் திமுகனுடைய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு கிரவுண்டில் சாத்தியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? மீண்டும் அரியணைக்கு வரும். இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி ரொம்ப பலமான கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய பலம்ங்கிறது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து இருந்து அதே மாதிரி ஒருமுகமாக பணியாற்றினோம்னா இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னா ஒற்றுமையாக இருக்கணும்னா அதற்கான மரியாதை இருக்கணும். மரியாதையும் அன்பும் இருந்தால் தான் அது முடியும். இது ஒரு வழி பாதை கிடையாது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. விரைவில் தேர்தலும் வர இருக்கிறது. அடுத்தடுத்த நேர்காணலில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.